வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இனி நம்ம எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எறாவோட நன்மைகளை வீடியோவின் முடிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. கடாய் காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எறா தாளிக்க போகிறோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டுக்கலாம். ரெண்டு அரிஞ்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன் கருவேப்பிலை எண்ணெயில போடுறதில்லன்னா, கருவேப்பிலை இருக்க சக்தி ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துக்கும். அதனால தான் கொதிக்கும் போது போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு போடுறது கருவேப்பிலை. நான் எறாவை சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எறாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்துட்டு நல்லா கலருங்க. எறாவில் தண்ணியே ஊற்றக்கூடாது, இதில் தண்ணி வருதான்னு பார்க்கணும். மஞ்சள் தூள் இது கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. மிளகாத்தூள் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. எறா வந்து நல்ல சுத்தமான எறா. சுத்தமான எறான்றதை விட ஐஸ் இல்லாத எறா, தண்ணியே இல்லை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். மிளகு சீரகம் வறுத்து அரைச்சதை இப்போ சேர்த்துக்கலாம். மழை காலத்தில் மிளகு சீரகம் போட்டால் தான் நமக்கு சளி பிடிக்காது, உடம்பு நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் கொதிக்கட்டும், எறாவும் வேகட்டும். இது ஐஸ் இல்லாத எறா, தண்ணி அதிகமாக இல்லை, அடி பிடிக்காத அளவு கலரணும். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எறாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம், வாயு தொல்லை இருக்காது. அதுக்கு தான் இஞ்சி பூண்டு போடுறது. சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. எறா சாப்பிட்றதுனால கண் பார்வைக்கு நல்லது. தைராய்டு உள்ளவங்களும் எறா சாப்பிடலாம். எறா சாப்பிட்றதுனால தலைமுடி கொட்டுறது கூட நிற்கும். எலும்புக்கு ஆரோக்கியமானது எறா. கர்ப்பகாலத்தில் இருக்கும் பெண்கள் எறா சாப்பிடும் போது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் நறுக்குன்னு கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம். எறா எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ் எறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.